Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா calculate the geometric mean அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க, இன்கம் பர் ஹெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படின்னும் போது இது வந்து ஃப்ரீக்வன்சி, இது வந்து எக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஒன் பிலோ தான் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜாமெட்ரிக் மீனோட ஃபார்முலா எழுதணும். ஆன்டிலாக் ஆஃப் சிக்மா எஃப் இன்டு லாக் எக்ஸ் பை என். ஸோ அப்போ நமக்கு தேவை எஃப் இருக்கு, நம்ம எக்ஸுக்கெல்லாம் லாக் கண்டுபிடிக்கணும், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் நமக்கு சிக்மா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஒன் பிலோ தான் எழுத போகிறோம். ஸோ முதல்ல அவங்க கொடுத்துருக்க இன்கம் பர் ஹெட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம தனியாக எழுதிட்டோம். ஸோ இந்த இன்கம் பர் ஹெட் அப்படின்றது தான் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். அண்ட் இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இந்த நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். ஸோ அதை இங்கே தனியாக எஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது இன்னொரு காலம் லாக் எக்ஸ். ஸோ இந்த வேல்யூ எல்லாத்துக்கும் லாக் பார்க்கணும், அதை இங்கே நம்ம தனியாக எழுத போகிறோம். ஸோ இப்போ 1000 அப்படிங்கிற 4 டிஜிட் இருக்குது, அப்போ அதோட ஒன்று கம்மியாக 3 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு இந்த லாக் டேபிளில் நமக்கு 1000 அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து 1 இருக்குது, 0 இருக்குது. அப்போ நம்ம 1.0ல் இங்கே 0 பார்க்கணும். அப்போ இது டோட்டலாகவே 0 தான். ஸோ இந்த இடத்துல 3.0000 4 0 வரும். இப்போ 80 இருக்குது, 80னா 2 டிஜிட், அப்போ 1 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு 8.0க்கு லாக் பார்க்கணும். ஸோ இந்த லாக் டேபிளில் 8.0 அப்படின்றது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எண்டில் வரும். ஸோ இந்த இடத்துல இருக்குது 8.0, இதில் 0.9031. ஸோ இந்த இடத்துல 0.9031. இப்போ 40 இருக்குது, அதுவும் 1 பாயிண்ட், என்ன 2 டிஜிட். 4.0ல் லாக் வேல்யூ பார்க்க போகிறோம். ஸோ 4.0 அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்குது 0.6021. ஸோ இந்த இடத்துல 6021. அடுத்து 750 இருக்குது, 3 டிஜிட் இருக்குது. ஸோ இது வந்து 2 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு 7.5ல பார்க்கணும். ஸோ இப்போ 7.5ல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு 0.8751. ஸோ இங்கே 0.8751 எழுதியாச்சு. இப்போ 100 அப்படின்னா 3 டிஜிட் இருக்கு, அப்போ 2 பாயிண்ட் அப்படின்னு வைப்போம். நம்ம 1.0 ஆல்ரெடி பார்த்தோம், எல்லாமே 0 வந்துச்சு. ஸோ அதை இங்கே எழுதியாச்சு. அடுத்து 150க்கு 3 டிஜிட் நம்பர், அப்போ நம்ம 2 பாயிண்ட் அப்படின்னு வச்சு 1.5ல என்னன்னு பார்க்கணும். ஸோ 1.5 அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இந்த 1.5ல இங்கே 0 0.1761 0.1761. இது 120யும் 2 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு 1.2ல பார்க்கணும். ஸோ 1.2ல பார்த்தீங்கன்னா 0.0792. இந்த இடத்துல 0.0792. அடுத்தது 60 இருக்குது, 2 டிஜிட் நம்பர், அப்போ 1 பாயிண்ட் அப்படின்னு 6.0ல லாக் பார்க்கணும். ஸோ 6.0 அப்படின்றது இங்கே இருக்குது 0.7782. ஸோ 0.7782. இப்போ அடுத்தது இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் இன்டு லாக் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல எஃப் இன்டு லாக் எக்ஸ் அப்படின்ற தனி காலம் பண்ணணும். இது 3யோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3.000 வரும். 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரும். இப்போ 1.9031ஓட 50 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 95.155. அடுத்தது இந்த தேர்ட் வேல்யூ 1.6021 into 25. இது ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் 40.0525. இது இல்லாததுக்கு நம்ம 0 எடுத்துக்கலாம், அப்போ ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 2.875 2.8751 into 2. இதோட வேல்யூ 5.7502. இது வந்து 6 ஆகிடும், 6.0000. 2.1761 into 4. இப்போ இது பார்த்தீங்கன்னா 8.7044. அடுத்து இது இன்ட்டு 3, இது வந்து 6.2376. அடுத்த வேல்யூ இன்ட்டு 5, இது பார்த்தீங்கன்னா 8.8910. இப்போ ஒன்ஸ் இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த லாஸ்ட் காலத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு இங்கே கிடைக்கிறது சிக்மா எஃப் இன்டு log x
ஈக்குவல் டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதோட வேல்யூ 173.7909. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ ஜாமெட்ரிக் மீன் வந்து ஆன்டி லாக் ஆஃப்னு இருக்கு. ஸோ ஜாமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு இந்த இடத்துல எழுதும்போது ஆன்டி லாக் ஆஃப் இந்த நியூமரேட்டரில் இந்த சம்மேஷன் வேல்யூ வந்துடும் 173.7907 ஹோல் டிவைடட் பை இதில் n அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சியோட சம்மேஷன். ஸோ சிக்மா எஃப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் எண்ணும். இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதோட வேல்யூ வந்து 93. ஸோ இந்த இடத்துல 93 வருது. இப்போ இந்த வேல்யூவை முதல்ல நம்ம 93ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இது ஆஃப்டர் டிவிஷன் வரதை இங்கே எழுதலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ ஆன்டி லாக் ஆஃப் 1.8687. இப்போ ஆன்டி லாக் பார்க்கும்போது 0.86க்கும் 8ல் மீன் டிஃப்ரென்ஸ் 7க்கு பார்க்கணும். அதாவது 0.86 எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அது கரஸ்பாண்டிங்காக 8ம் மீன் டிஃப்ரென்ஸ் 7ம் பார்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆன்டி லாக் டேபிள் இருக்கு. 0.86 அப்படின்றது டுவர்ட்ஸ் எண்டில் தான் வரும். ஸோ 0.86 இது எடுத்தாச்சு. இந்த ரோ எடுத்துட்டு 0.86ல் 8ல் பார்க்கணும். அதோட மீன் டிஃப்ரென்ஸோட 7. ஸோ 8 அப்படின்னும் போது இது பார்த்தீங்கன்னா இது 0 1 2 3 4 5 6 7 8 இதுவும். அண்ட் மீன் டிஃப்ரென்ஸ் 7 அப்படின்றது லாஸ்ட்ல இருந்து 3வது 12. ஸோ 7.379ஓட 12 ஆட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸ் நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0.86 இங்கே இருக்கு. அதில் 8 அப்படின்றது இந்த வேல்யூ. இதோட 7 அப்படின்றது இது. இது ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க 7.379ஓட 12 அப்படின்றது இங்கே ஆட் பண்ணணும். டெசிமலுக்கு அப்புறம் வர இந்த லாஸ்ட்ல இருக்கிற நம்பரோட இது ஆட் பண்ணால் இது 11 1 ஆகிடும். இது 9 3 7 இதோட இன்டூ 10 அப்படின்னு போட்டுட்டு இந்த டெசிமலுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை இங்கே பவரில் போடுங்க. இப்போ 10 பவர் 1னா 10 தான். ஸோ ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் 73.91. இதுதான் ஜாமெட்ரிக் மீன்.